ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நார்மலான சின்ன சம்மு. இந்த மாடல் வந்து நம்ம ஓஎம்எஸ்எம்ல லேபர் வேரியேஷன் வந்து நமக்கு போடல. லேபர் எஃபிஷியன்சி இந்த மாடல்ல நம்ம இன்னும் ஒர்க் அவுட் பண்ணல. ஸோ இந்த சம் மட்டும் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சம் இல்லை. இது சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் வந்ததுனால இந்த சம் நான் போஸ்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னன்னு கேட்டீங்கன்னா 30 மினிட்ஸ் ஒரு செட்டை தயாரிக்கிறதுக்கு டைம் ஆகுது. டோட்டலா 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்றாரு. டைம் ஸ்பெண்ட் ஆன் அன்மெஷர்டு வந்து 2 ஹவர்ஸ். அதாவது ஐடியல் டைம் வந்து 2 ஹவர்ஸ். டோட்டலா 15 செட் அசம்பிள் ஆயிருக்கு. வேஜ் வந்து ₹4 per ஹவர் வந்து ப்ரொவைட் பண்றோம். நெட் லேபர் ப்ரொடக்டிவிட்டி என்னன்னு கேக்குறாங்க. அவருக்கு கிடைச்சிருக்கிற இன்சென்டிவ் போனஸ் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அண்ட் டோட்டல் பேமெண்ட் எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்காரு அப்படின்னு நமக்கு கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நெட் லேபர் ப்ரொடக்டிவிட்டிங்கிறது ப்ரொடக்டிவா ஒரு மணி நேரத்துக்கு அவர் எவ்வளவு யூனிட்ஸ் தயாரிக்கிறாரு, அதான் நெட் லேபர் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ சிம்பிள், அவர் மொத்தமா எத்தனை யூனிட் தயாரிச்சிருக்காரு அண்ட் எவ்வளவு நேரம் எஃபெக்டிவா வேலை பார்த்திருக்காரு ரெண்டையும் டிவைட் பண்ணா வந்துடும். ஸோ டோட்டலா தயாரிச்சிருக்கிறது 15 யூனிட். எஃபெக்டிவான ஹவர்ஸ்னா 8 கிடையாது. அதுல ஐடியல் 2 ஹவர்ஸ் போச்சுன்னா 6 ஹவர்ஸ் தான் எஃபெக்டிவ். ஸோ 15 டிவைடட் பை 6 தான் அவருடைய எஃபெக்டிவ் ஹவர்ஸ். 15 டிவைடட் பை 6 போட்டீங்கன்னா உங்களுக்கு 2.5 செட்ஸ் பெர் ஹவர். இதான் அவருடைய நெட் லேபர் ப்ரொடக்டிவிட்டி. இன்சென்டிவ் போனஸ். இன்சென்டிவ் போனஸ் சொல்லிட்டாலே அபவ் ஸ்டாண்டர்ட் இருந்தாதான் இன்சென்டிவ் கிடைக்கும். அபவ் ஸ்டாண்டர்டுங்கிறது என்ன அர்த்தம்? அபவ் 100%. ஸோ அபவ் 100%ஆ இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ஃபார்முலா தான். ஸ்டாண்டர்டுக்கும் ஆக்சுவலுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் அவருடைய எஃபெக்டிவ் ஒர்க்கிங். ஸ்டாண்டர்ட் என்னது? 30 நிமிஷம் ஒரு ப்ராடக்ட்டுக்கு தயாரிக்கிறதுக்கு கொடுத்துருக்கோம். இன்ட்டு மொத்தம் எத்தனை ப்ராடக்ட்? 15 ப்ராடக்ட். டிவைடட் பை ஆக்சுவலா அவர் எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்காரு. டோட்டலா 8 ஹவர்ஸ் கணக்கான 8 நம்ம எடுத்துக்க கூடாது. அது அவர் ஐடியலா இருந்த 2 ஹவர்ஸ் அதை ட்ராக் பண்ணிடணும். இன்ட்டு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு நிமிஷம்? 60 நிமிஷம். ஸோ இன்ட்டு 60 இன்ட்டு 100. ஏன் இன்ட்டு 100 போடுறோம்னா நமக்கு பர்சன்டேஜ்ல வேணும், அதனால இன்ட்டு 100 போடுறோம். ஸோ டோட்டலா 450 மினிட்ஸ் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல 450 மினிட்ஸ்ல முடிக்க வேண்டிய வேலையை அவர் எவ்வளவு நிமிஷத்துல முடிச்சிட்டாரு? 360 மினிட்ஸ்ல முடிச்சிட்டாரு. அதான அர்த்தம். ஒரு ப்ராடக்ட்டுக்கு 30 நிமிஷம், மொத்தம் 15 ப்ராடக்ட்னு சொல்லி நம்ம டார்கெட் கொடுத்துருக்கோம். அவர் 6 ஹவர்ஸ் எஃபெக்டிவா வேலை பார்த்து என்ன பண்ணிட்டாரு? அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டாரு. ஸோ டோட்டலா 125% அவருடைய எஃபெக்டிவ் ப்ரொடக்டிவிட்டி. அப்போ அபவ் ஸ்டாண்டர்ட் எவ்வளவு அவர் பர்சன்டேஜ் ஒர்க் பண்ணியிருக்காரு? 25% அவருக்கு அபவ் ஸ்டாண்டர்ட். இந்த 25% தான் அவருக்கு இன்சென்டிவ் கொடுக்க போறோம். எவ்வளவு இன்சென்டிவ்னா 25% இன்ட்டு எவ்வளவு ஹவர்ஸ் எஃபெக்டிவ்? 6 ஹவர்ஸ் இன்ட்டு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு வேஜ்? ₹4. ஸோ டோட்டலா 24 இன்ட்டு 25% போட்டீங்கன்னா ₹6. இந்த ₹6 தான் அவருடைய இன்சென்டிவ் போனஸ். தட்ஸ் ஆல். இதுல உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்க வேண்டிய விஷயம் என்னவா இருக்கும்னா, ஸ்டாண்டர்ட் பை ஆக்சுவல் போட்டோம், அதுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஸ்டாண்டர்ட் பை ஆக்சுவல் ஒன்றும் கிடையாது. கொடுத்த டார்கெட் எவ்வளோ, அவர் அச்சீவ் பண்ணது எவ்வளோ, ரெண்டையும் டிவைட் பண்றோம், அதான் பர்சன்டேஜ். அண்ட் லாஸ்ட் டோட்டல் பேமெண்ட் ரிசீவ்டு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா, இன்சென்டிவா ஒரு ₹6 பிளஸ் அவர் வேலை பார்த்ததுக்கான சம்பளம் இருக்கும்ல, அது ஒரு 8 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 32. இப்போ நீங்க கேட்கலாம், அது எப்படி சார் 6 மணி நேரம் தானே சார் எஃபெக்டிவா வேலை பார்த்திருக்காருன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி சார் சம்பளம் மட்டும் 8 மணி நேரத்துக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா, அவர் எஃபெக்டிவா வேலை பார்த்தாரா இல்ல ஐடியலா இருந்தாராங்கிறது ஒன்லி ஃபார் இன்சென்டிவ் பர்பஸ் தான். பட் நம்மளுடைய அக்ரிமெண்ட், நம்மளுடைய கான்ட்ராக்ட் அவரை பொறுத்த வரைக்கும் 8 ஹவர்ஸ் ஒர்க்கிங் தான். அதனால 8 ஹவர்ஸ்க்கு ஒரு மணி நேரத்துக்கு ₹4 போட்டு ₹32 கொடுத்துதான் ஆகணும். இந்த ₹6 கால்குலேஷன் அப்பதான் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா 8 ஹவர்ஸ் எடுத்துக்க கூடாது. ஏன்னா இன்சென்டிவ் வந்து அவருடைய ஒர்க்கிங், அவருடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு தானே தவிர டோட்டல் ஹவர்ஸ்க்கு கிடையாது. அதனால 6 எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ டோட்டலா 32 + 6 ₹38 அவருடைய டோட்டல் பேமெண்ட் ரிசீவ்டு. தட்ஸ் ஆல். இது ஒரு சின்ன மாடல். இந்த மாடல்ல ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னதுனால இதை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை இப்ப நான் அப்லோட் பண்ண போறேன். தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.